ஒர்க் அவுட் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மாத்திரம் தான் பண்ணணுமா அப்படின்னா, இல்ல. நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனா, நோ மோர் வந்து வெயிட் லாஸ்க்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறது. என்னோட பாடியோட ஸ்டாமினா, என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த், என்னோட எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க் அவுட் வந்து எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாலும், இந்த டைம்க்கு தான் பண்ணணும், அந்த டைம்க்கு தான் பண்ணணும் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தாட்ஸ் சொல்லுவாங்க. இல்ல சயின்ஸ் ஒரு சில விஷயம் சொல்லும். அது நம்மளோட ஸ்கெட்யூலில் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ வந்து ஐயய்யோ! இந்த டைம்க்கு ஒர்க் அவுட் பண்ணா நல்லது இல்லையே, அந்த டைம்க்கு ஒர்க் அவுட் பண்ணா நல்லது இல்லையே அப்படின்லாம் யோசிக்காம, எனக்கு எப்போ டைம் கிடைச்சிச்சோ அப்போ நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். எவ்வளோ நேரம் எனக்கு பொருத்தமா இருந்துச்சோ அப்போ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க என்ன மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பிரெட், எக் அண்ட் யம்மி சிக்கன் சாப்பிட்டேன்.